ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஸ்ரீ காஞ்சி காமாட்சி சங்கர. உங்களது வாழ்வில் அடிக்கடி சங்கடங்களும் கஷ்டங்களும் வந்து கொண்டே இருக்கிறதா? நீங்கள் பிள்ளையாருக்கு இந்த ஒரு வழிபாட்டை இந்த நாளில் செய்ய வேண்டுமாம். அது என்ன நாள் என்று கேட்டீர்கள் என்றால், அதாவது பௌர்ணமிக்கு அடுத்து 4 நாட்கள் கழித்து சங்கடகர சதுர்த்தி என்று கூறுவார்கள் அல்லவா? அன்றைய நாளன்று நீங்கள் பிள்ளையாருக்கு இந்த ஒரு வழிபாட்டையும் நீங்கள் செய்து வருவதால் உங்களிடம் இருக்கும் அனைத்து சங்கடங்களும் கஷ்டங்களும் நீங்கிவிடும் என்கிற மாதிரி பெரியவா கூறியிருக்கிறார். அதை பற்றி தற்பொழுது காண்போம். அதற்கு முன்பாக நமது சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா மட்டும் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பொழுதுதான் நம்ம சேனல்ல பதிவிட அனைத்து பெரியவா பற்றி அப்டேட்டான வீடியோக்கள் அனைத்துமே உங்களுக்கு தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறோம். அதாவது பௌர்ணமிக்கு அடுத்து வருகின்ற இந்த 4 நாட்கள் கழித்து அந்த சங்கடகர சதுர்த்தி என்று கூறுவார்கள் அல்லவா? அன்றைய நாள் என்று நீங்கள் பிள்ளையாருக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டீர்கள் என்றால், உங்களது வீட்டில் பிள்ளையார் சிலையை நீங்கள் செய்து கொள்ள வேண்டுமாம். அதாவது ஒவ்வொரு பிள்ளையார் சிலையும் உங்களது வீட்டில் உள்ள பொருட்களை வைத்து செய்வதன் மூலம் ஒவ்வொரு நல்ல காரியங்களானது நடக்குமாம். மஞ்சளை வைத்து செய்வதன் மூலம் உங்கள் வீட்டில் உள்ள அனைத்து சங்கடங்களும் என அனைத்துமே தீர்ந்துவிடும். களிமண்ணை வைத்து பிள்ளையாரை செய்யும் பொழுது காரியக்காரராக நீங்கள் மாறுவீர்கள். மலர்களை வைத்து நீங்கள் பிள்ளையாரை செய்யும் பொழுது மங்களகரமான நிகழ்வுகளானது உங்களது வீட்டில் நடைபெறும். இதை போன்று உங்கள் அனைவருக்கும் முன்னோர்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்கும். உங்களது வீட்டில் இருக்க முன்னோர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். பிள்ளையரை நாம் எந்த வகையில் செய்து எப்படி பிள்ளையரை எந்த வழியில் செய்து நாம் வழிபட்டால் நமக்கு இருக்கும் துன்பங்கள் நீங்கும் என்று அவரிடம் கேட்டு நீங்கள் சங்கடகர சதுர்த்தி என்று கூறுவார்கள் அல்லவா? அந்த நாளன்று நீங்கள் உங்களது வீட்டில் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கிறதோ அதற்கேற்ற மாதிரி பிள்ளையாரை செய்து வழிபட்டு அதற்கு அடுத்த நாளில் ஓடுகின்ற நீரிலோ அல்லது நிற்கின்ற நீர்நிலைகளில் சென்று அந்த பிள்ளையாரை நீங்கள் கரைத்து விட வேண்டுமாம். இவ்வாறு நீங்கள் அந்த பௌர்ணமி வரும் அல்லவா? பௌர்ணமிக்கு அடுத்து வருகின்ற அந்த 4 நாட்கள் கழித்து வருகின்ற சங்கடகர சதுர்த்தி அன்று அந்த நாளன்று நீங்கள் இந்த செயலை மறக்காமல் செய்து வாருங்கள். உங்களது வாழ்வில் பிரகாசமானது ஒளி வீசி பரவும் என்கிற மாதிரி பெரியவா அவர்கள் கூறியிருக்கிறார்கள் அவரது பக்தர்களுக்கு. நீங்களும் உங்களது வாழ்க்கையில் சங்கடங்கள் இருக்காமல் ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ விரும்பினீர்கள் என்றால், சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்றால், மறக்காமல் இந்த ஒரு எளிய பரிகார முறையை செய்து வாருங்கள். நீங்கள் மட்டும் இதை செய்து நீங்கள் மட்டும் இதை செய்து நல்ல முறையில் வாழாமல் உங்கள் அக்கம் பக்கத்தினர் அனைவருக்குமே இதை கூறி அவர்களையும் இதை செய்து வர சொல்லுங்கள். ஏதோ உங்களால் முடிந்த ஒரு உதவியாக இருக்கட்டும். அவர்களுக்கு நீங்கள் இவ்வாறு உதவிகள் செய்வதன் மூலம் அதனுடைய பலனும் உங்களுக்கு சேரும். உங்களுக்கு இதை போன்ற பெரியவா கூறிய அனைத்து செய்திகளாகட்டும் அவரை பற்றிய மகிமைகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்க வேண்டும் என்றால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். இந்த வீடியோவானது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என நினைக்கின்றேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் நல்ல உள்ளம் கொண்டவராக இருந்தால் மட்டுமே உங்களது வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. பொறாமை எண்ணம் கொண்டவராக இருந்தால் ஒருபோதும் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாது. ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. நல்லதே நினைவுங்கள், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.